அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் நாம் அந்த வரிசையாக எல்இடி எரிஞ்சு அமர்ற அந்த ப்ராஜெக்ட் பண்ணதில் இந்த HCF 4015 பண்ணோம். அடுத்து இதுக்கு முன்னாடி CD 4017 அந்த ஐசியில் ஒரு 10 எல்இடி எரியிற மாதிரி பண்ணோம். இதில் மட்டும் அந்த புது எஃபெக்ட் பார்த்தோம். எரிஞ்சிக்கிட்டே போயிட்டு அப்புறம் அமர்ந்துக்கிட்டே வரும் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நாம் இந்த கிளாக் 555 ஐசியில் இது முதல்ல நாம் ஏற்கனவே அசெம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீடு கண்ட்ரோலோட இதில் இந்த கிளாக் எடுத்து வச்சுருப்போம். இதுக்கு நம்ம அந்த 9 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்னா இந்த எல்இடி மூலமாக இந்த கிளாக் பல்ஸ் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம இங்கே ஃபீடு பண்ணி தான் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி ஐசியெல்லாம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நமக்கு இதில் 8 எல்இடி தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? அது மாதிரி ஏற்கனவே பார்த்த CD 4017 10 எல்இடி அதை இன்னும் அதிகமான எல்இடி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியும். அதற்கு நாம் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாக் ஜென்ரேட்டர் இந்த பல்ஸை வச்சு நாம் அதிகப்படியான எல்இடி எப்படி எரிய வைக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதான் சர்க்யூட்டு பாருங்கள். எல்இடியை ஆனோடு டு கேத்தோடு ஆனோடு டு கேத்தோடு ஆனோடுக்கு இந்த மாதிரி வரிசையாக எல்இடியை வந்து சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து 15 எல்இடி வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். இப்போ நாம் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளைக்கு இந்த எல்இடியுடைய இந்த கடைசி எண்டை ஒரு BC 547 டிரான்ஸுடைய கலெக்டரில் ஜாயின் பண்ணிடுறோம். எமிட்டரை கிரவுண்ட் பண்ணிடுறோம். இதனுடைய பேஸுக்கு ஒரு 10K ரெசிஸ்டர் மூலமாக இதன் மூலமாக நாம் வந்து இந்த பல்ஸ் உள்ளே கொடுக்க போகிறோம். இந்த கிளாக் மாடியூல்லேருந்து வர பல்ஸும் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இந்த ஐசி HCF 4015 இதிலேருந்து வரக்கூடிய பல்ஸு இதில் ஒவ்வொரு ஐசியிலேருந்து வரக்கூடிய இந்த ரெசிஸ்டருக்கு முன்னாடி சால்டர் பண்ணிப்போம்ல, இந்த இடத்துலேருந்து வயர் எடுத்துக்கிட்டோம்னா அதை கொண்டாந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு ஃபீட் பண்ணோம்னா இதில் நமக்கு இந்த நம்பர் ஆஃப் எல்இடியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ அதற்கு இந்த சர்க்யூட்டுக்கு நாம் வந்து இந்த இடத்துல இந்த ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறதுல நாம் அதிகமான வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு 12012 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து நான் இப்போ 500 மில்லி ஆம்பியர் யூஸ் பண்ணுறேன். இது 1 ஆம்பியர் எடுத்துக்கிட்டால் நல்லது. இதில் இந்த சென்ட்ரல் டேப்பை வந்து இந்த மாதிரி அன்யூஸ்டாக விட்டுறோம். இதை பயன்படுத்தாமல் விட்டுறோம். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 எண்டு வயரில் இந்த ஒரு எண்டை வந்து இந்த பாடியில் கிரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் இந்த கெப்பாசிட்டர் இது வந்து 220 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் கெப்பாசிட்டருடைய நெகட்டிவை இந்த பாடியில் சால்டர் பண்ணிட்டோம். அடுத்து ஒரே ஒரு டயோடு 1N4007 ஒரே ஒரு டயோடு இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அடுத்த எண்டை இந்த டயோடு மூலமாக இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் கொடுத்துறோம். இந்த பாசிட்டிவ்லேருந்து வர்ற இது வந்து இந்த பாசிட்டிவ் லைன், இந்த லைன் வந்து இந்த எல்இடிக்கு இங்கே கொடுக்கணும். இந்த நெகட்டிவ் லைன் வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு பவர் சப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த பவர் சப்ளையில் நாம் இந்த லோடு கொடுக்காம அன்லோடு கண்டிஷனில் இதை ஆன் பண்ணால் இங்கே எவ்வளோ சப்ளை வருதுன்னு முதல்ல பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம 200 வோல்ட் டிசியில் செட் பண்ணிக்கிறோம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இங்கே பார்த்தோம்னா ஏறக்குறைய 37 வோல்ட் வருது. இந்த 37 வோல்ட் வந்து அன்லோடு கண்டிஷனில் இது இந்த எல்இடி ஒர்க் ஆகும்போது லோடில் பார்த்தோம்னா ஒரு 23 வோல்ட் அந்த மாதிரி அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை தயார் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு பிரெட் போர்டில் எல்லோ எல்இடி ஒரு 15 எல்இடி அப்படியே சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்சிஸ்டர் வந்து BC 547 டிரான்சிஸ்டர். இதனுடைய பேஸ் வந்து இங்கே சென்டரில் இருக்குது. இது கலெக்டர். இந்த கலெக்டரில் இந்த எல்இடியினுடைய கடைசி இலக்கை கூட அந்த கலெக்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த பேஸுக்கு ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டு இங்கே வச்சுருக்கோம். இந்த எமிட்டரை இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த கிளாக் ஜென்ரேட்டருக்கு நான் 9 வோல்ட் சப்ளை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், கிளாக் வருது. இப்போ இதை நாம் அசெம்பிள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சீரிஸ் எல்இடியோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த கிளாக் வரக்கூடிய அந்த 3வது பின்லேருந்து எடுத்த இந்த ஜம்பரை இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸில் 10K அங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த கிளாக்கினுடைய கிரவுண்டு இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கிளாக்குக்கு ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் இதனுடைய கிரவுண்டு கனெக்ஷனை இதனுடைய இந்த நெகட்டிவ் லைனை இதை கொண்டாந்து இந்த சர்க்யூட்டை நம்ம வேறு சப்ளை யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் 2 கிரவுண்டும் சேமாக இருக்கணும். அப்போ தான் ஃபங்க்ஷன் ஆகும். இதை கொண்டு வந்து இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே இது ஒர்க் பண்ணுறதுக்கு நாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் உள்ள சப்ளை இங்கே கொடுக்கணும். இப்போ இதனுடைய பாசிட்டிவாக இந்த எல்இடி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கல அந்த எல்இடியில் கொடுத்துறோம். இதனுடைய நெகட்டிவ் இங்கே நெகட்டிவில் கொடுத்துடணும். இப்போ பார்த்தோம்னா இந்த நெகட்டிவும்
இந்த நெகட்டிவும் ஒரே லைனில் இருக்கும். இது 9 வோல்ட்டு. இது நமக்கு இப்போ நம்ம மெஷர் பண்ணபடி ஏறக்குறைய 30 வோல்ட்டு. இப்போ இந்த நெகட்டிவும் ஒரே லைனில் கிரவுண்ட் ஆகிருக்கணும். இதுக்கு நம்ம தனியாக பாசிட்டிவ் 9 வோல்ட் கொடுக்குறோம். இதுக்கு தனியாக பாசிட்டிவ் இங்கேருந்து அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 15 எல்இடி இந்த கிளாக் பல்ஸுக்கு தகுந்தபடி எரியும். நம்ம ஸ்பீடு கூட்டினோம்னா அதுக்கு தகுந்தபடி ஃபாஸ்ட்டாக எரியும். இப்போ இது வந்து 15 எல்இடி. இப்போ இந்த 15 எல்இடிக்கு மேலே இன்னும் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதேல இன்னொரு 15 எல்இடி ஜாயின் பண்ணி இதே ப்ளஸ்லையும் இதே கலெக்டர்லையும் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு 30 எல்இடி இதே மாதிரி க்ளோவ் ஆகும். அடுத்து இங்கே ஒரு 15 ரெட் எல்இடி இதே மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த ரெட் எல்இடி ஆரம்பமும் இந்த எல்லோ எல்இடி ஆரம்பமும் இந்த வயர் கொண்டு வந்திருக்கோம்ல, இந்த சப்ளையை இதுக்கும் நான் லூப் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த சப்ளை இங்கே இதுக்கும் வரும். அதே மாதிரி இங்கே எண்ட் ஆகிற இடத்துல இந்த முடிகிற இடத்துல இதையும் இந்த முடிகிற எல்இடி இது ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இந்த கலெக்டர் கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த எல்இடியும் பேரல் சீரீஸில் வந்து இந்த கலெக்டரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து 15, 30 எல்இடி வச்சுருக்கோம். அதே பவர் சப்ளை. இப்போ நான் சப்ளை ஆன் பண்ணுறேன். பதினஞ்சு 30 எல்இடி ஒரே ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர் இது ட்ரைவ் பண்ணும். இந்த மாதிரி நாம் அசம்பிள் பண்ணலாம். இப்போ நான் இங்கே கிளாக் பல்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே நாம் ஏற்கனவே பண்ண அந்த SCF 4015 அல்லது 4017 அந்த ஐசியினுடைய அவுட்புட் எடுத்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்து இந்த மாதிரி எல்இடி உங்களுக்கு எவ்வளோ எல்இடி வேணுமோ அவ்வளோ கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு விஷயம் செய்ய முடியும். நம்ம சேனலுடைய நோக்கமே என்னென்னா, ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதை பார்த்துட்டு இப்போ இந்த விஷயத்தை ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி ஒரு இந்த எல்இடியை வந்து ஒரு சர்க்குலராகவோ ஒரு ரெக்டாங்குலராகவோ ஏதாவது ஒரு பேனரில் எரிய வச்சு அதை வந்து நீங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்து பணம் பண்ணணும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது இங்கே முக்கியம் இல்லை. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன காரியம் பண்ணுறீங்களோ அதுதான் முக்கியம். ஆக நாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு இதை வந்து நீங்கள் காசாக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த காணொலி நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.